ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு ரசம் சாதம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். சாப்பாடு புழுங்கல் அரிசி 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அரை மணி நேரத்துக்கு ஊற விடணும். இப்போ ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 1 சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 1 சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். இப்போ அரைச்ச ரசப்பொடி சேர்த்துக்கலாம். ரசப்பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதி வந்ததோ அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு விசில் போட்டு இருக்கேன். 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போனதோ மூடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அரிசி நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு சாதம் ட்ரையாக இருந்தால் சுடு தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.